ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மே 28ஆம் தேதி பிரதோஷம் தினம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த ஒரு பொருளை வீட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர்றது மூலியமா உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் தொந்தரவுகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில சில நாட்களாகவே கண்டும் காணாமலும் போன பிரச்சனைகள் என்பது இருக்கும். அது அனைத்திற்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க பல நாட்களாக சந்திச்ச கஷ்டங்கள் இருந்து இது உங்களை விடுவிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். சரிங்களா? இந்த 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரது மூலியமா இது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில போதும்ன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வீடுகளில் தேடி வர ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. சரி, நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷ நாள் அப்படின்னாலே அனைவருக்கும் என்ன தோணும்? பிரதோஷங்களை நம்ம நந்தி பகவானை வணங்குவோம். ஆனால் பிரதோஷங்கள்ல நம்ம சிவபெருமானையும் வணங்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்கள்ல இந்த பிரதோஷ நாட்கள் நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே அங்கே நம்மளுடைய கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்முடைய மனசு நிம்மதியாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நாளாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல நீங்க இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. 10 ரூபாய் கொடுத்து தான் வாங்கிட்டு வர போறீங்க. ஆனா இது மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கணும்? புரியுதுங்களா? அதனால எந்த விஷயத்தையும் நீங்க யோசிக்க வேண்டாம். முழு மனசோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு பரிகாரம்ன்றது இருக்க போகுது. அதனால குழப்பம் இல்லாமல் இந்த ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அதுவும் இந்த நாட்களில் சிவபெருமான் நினைச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கின்ற போது கட்டாயமா உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறீங்களோ, எதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கலங்கி நிற்கிறீங்களோ, அது அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் உங்களுக்கானதாகவே மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. அதனால தான் சொல்கிறோம், இப்படிப்பட்ட பொருளை நீங்கள் வெறும் 10 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். தாராளமாக சொல்கிறேங்க. முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையவே இது மாற்றி அமைக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்க போகுதுங்க. சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? முதல் விஷயம், இந்த ஒரு பரிகாரத்தை வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற போது அவங்க வாங்கிட்டு வந்த பொருளை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வாங்கிட்டு வந்த பொருளை வீட்டில் உங்களுடைய பூஜை அறையிலேயே வச்சுருங்க. வேற எங்கேயுமே வைக்க வேண்டாம். இந்த பூஜை அறையில் வச்ச பொருளை அதுக்கப்புறமா என்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பொருளை பூஜை அறையில் வச்சிட்டிங்களா? இந்த வச்ச பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா? அதை அடுத்த நாள் என்ன செய்யணுன்றதை தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல 10 ரூபாய் கொடுத்து, அந்த ஒரு பொருள் மிகவும் எளிமையானதாகவும் சக்தி வாய்ந்த பொருளாக இருப்பதால அதை கவனமாகவே நீங்கள் பூஜையில் வைங்க, வேண்டிக்கிட்டு வைங்க. கட்டாயமே இது மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றத மாற்றுக்கருத்துல. புரியுதுங்களா? சரி, முதல் விஷயம், இந்த ஒரு பொருளை யார் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம்னா ஆண் பெண்கள் யாராக இருக்கணும் சரி, என் சின்ன குழந்தைகள்கிட்ட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகிட்ட கூட கொடுத்து இதை நீங்கள் வாங்கிட்டு வர சொல்லலாம். இவர்கள் தான் வாங்கிட்டு வரணும் கிடையாது. ஆனால் யார் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா சில நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இது ஒரு முழுவதுமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. சரி, இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள் நான் சொல்கிறேன். இதில் உங்களால் உங்களுடைய பக்கத்து வீடுகளில் எது வாங்கிட்டு வர முடியுமோ அதை வாங்கிட்டு வந்தாலே போதுமானதுங்க. முதலாவது விஷயம், இந்த ஜவ்வரிசிங்க. ஜவ்வரிசியை நம்ம வீட்டுக்கு இந்த நாட்களில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நமக்கு ஒரு விடுதலைன்றது கிடைக்குங்க. சில நாட்களாகவே நம்ம மனசுக்குள்ள 1000 கவலைகள் கேள்விகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் அது எதுக்குமே நமக்கு சரியான தீர்வுன்றது கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட இந்த ரொம்ப எளிமையான ஒரு பொருள் ஜவ்வரிசின்றது பயன்படுதுங்க. அதனால் உங்களுக்கு எங்கே ஜவ்வரிசி கிடைச்சாலும் சரிங்க, இந்த ஜவ்வரிசியை சரியாக இந்த நாட்களில், அதுவும் இந்த பிரதோஷ நாட்களில் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மூலிமா வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் இது முழுவதுமாக தீர்த்து வச்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிர்பார்க்காத மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இது கட்டாயமாக கொடுக்கும். அதனால் பெருசாக இதை பற்றி யோசிச்சு நீங்கள் உங்களை நீங்களே குழப்பிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. கொஞ்சமோட அமௌண்ட் கொடுத்தாலே போதுங்க, இது கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி கிடைக்காம போகுது. சாமி, எங்களுடைய ஊர் சைடில் ஜவ்வரிசி கடைகள் இல்லாமல் போச்சு சாமி, என்ன சாமி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஜவ்வரிசிக்கு பதிலாக சொல்றாங்க, ஜவ்வரிசி கிடைச்சிச்சுன்னா ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்துருங்க. அப்படி ஜவ்வரிசி கிடைக்காத பட்சத்துல அதற்கு மாறாக இரண்டாவது பொருள் தாங்க இது. இது ரொம்ப எளிமையான பொருள் தான். இதுவும் அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதாவது உங்க ஊர் சைடில் கிடைக்குதான்றதான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? ரெண்டாவது பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை தான் இந்த நாட்களில் வாங்கிட்டு வரோம் அப்படின்ற போது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளுக்கான ஒரு மாற்ற செயலாக இந்த ஒரு பச்சை கற்பூரம்ன்றது இருக்கும். அப்படி பச்சை கற்பூரமும் கிடைக்கல அப்படின்றது போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடு சைடுகளில் கட்டாயமா இது கிடைக்கும்ன்றதுல உறுதியாக சொல்ல முடியுங்க. ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு பொருள் தான். அப்படி என்ன பொருள் யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, குங்குமம். இந்த குங்குமம்ன்றதும் ரொம்ப எளிமையாக அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய வீட்டுகள் சைடில் குங்குமம் கிடைக்குதா பாருங்க. அப்படி கிடைச்சா அந்த ஒரு குங்குமத்தை நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீட்டுகளில் வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு விதமான மாறுதலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் குங்குமம் கிடைச்சிச்சுன்னா இந்த குங்குமத்தை உங்களுடைய வீடுகளில் வாங்கிட்டு வந்து வைங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சரி, இப்போ இந்த குங்குமமும் கிடைக்கல சாமி அப்படின்னா அதற்கு மாறியே இருக்கக்கூடிய அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த சந்தனத்தை உங்களுடைய வீடுகளில் வாங்கிட்டு வாங்க. சந்தனமும் மிக சிறந்த ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பொருள் தான். ஆனால் சந்தனத்தை வீட்டுகளில் வாங்கிட்டு வரது மூலியமா, அதுவும் இந்த பிரதோஷ நாட்களில் சந்தனத்தை வீடுகளுக்கு வாங்கிட்டு வரது மூலியமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க வாங்கிட்டு வாங்க. இப்போ இத்தனை பொருட்கள் சொல்லியாச்சுல, இதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அந்த ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இது எதிர்பார்க்காத மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முழு விருப்பத்துடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக செய்யலாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வாங்கிட்டு வர்றது 10 ரூபாய்க்கு தான். ஆனா வாங்கிட்டு வந்த பொருள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை மாறும்னா எதற்காக இதை செய்யாமல் இருக்கணும்? புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய பொருட்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை அதையும் விட ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த சந்தனம் இல்லை குங்குமம், இந்த 4 பொருட்களில் எதை வாங்கிட்டு வந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்த பொருளை உங்களுடைய பூஜையெல்லாம் வைங்க. அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை உங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டு நீங்கள் கீழே ஊற்றிடலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி தாங்க ரெண்டாவது பொருளும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். இந்த பச்சை கற்பூரத்தையும் வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துல ஊற்றிடலாம். குங்குமம் சந்தனத்தையும் நீங்கள் தாராளமாக உங்களோட வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே போல் தண்ணியில் கரைச்சி நீங்கள் கீழே ஊற்றிடலாம். இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயமாக செஞ்சு பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மாறுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத நன்மைகளுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் அது. இதுவாக தாங்க இருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையட்டும். நம்புங்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செஞ்சு வரீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது இந்த ஒரு பரிகாரம்ன்றது. சரிங்களா? முழுசா நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.